வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் தேவையான எல்லாம் கிடைத்து இறை அருளால் எல்லா வகையிலும் மேன்மை பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு மார்கழி பூக்கள்ல என்ன பூ? நம்மளும் ஒரு பூவா பார்த்தோமே. இன்னைக்கு மாயப்பூ. அதென்னது இது மாயப்பூ அப்படின்னா, மாயத்திலேயே பிறந்து அவன் பிறந்தது மாயம், அவன் செய்தது மாயம், கடைசி வரைக்கும் அவன் பண்ணதெல்லாம் மாயம். அதனாலதான் ஆண்டாள் என்ன சொல்றா? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். மாமாயன் அப்படி என்ன மாயம் பண்ணினான் கண்ணன் அப்படின்னா, இந்த மாயப்பூ இந்த மலர்ந்த போதே மாயம். 8வது குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே சங்கு சக்கரதாரியாக அப்பா அம்மாவுக்கு காட்சி தந்து, என்னை இங்கே வச்சிருக்க வேண்டாம், உடனேவே என்னை கோகுலத்துக்கு எடுத்துட்டு போ, அங்கே இருக்கிற பெண் குழந்தையை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோ அப்படிங்கிற ஒரு உத்தரவு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே ஆச்சரியம். பிறந்த குழந்தை மகாவிஷ்ணுவாக அவங்களுக்கு தரிசனம், 4 கைகளோட தரிசனம் கிடைச்ச உடனே அந்த க்ஷணம் அவளுக்கு அப்படி ஒரு பரமானந்தம் கிடைச்சது. தேவகி பரமானந்தம் அதுதான். அப்புறமா உடனேவே ஒரு மாயை வந்து மூடிடுமே. பார்த்தா சின்ன குழந்தை. அவன் சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கு. அங்கே சுத்து முத்தும் பார்த்து ஒரு கூடையை எடுத்து அதில் தேவகியோட ஒரு பழைய துணியை எடுத்து போட்டு இந்த குழந்தைய எடுத்து அதில் படுக்க வச்சு, இந்த குழந்தை அழற சத்தம் வெளியில கேட்கல. ஏன்னா அழாம அது வரைக்கும் சமத்தா அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வசுதேவர் எப்படி போறது, கை காலெல்லாம் விலங்கு பூட்டி இருக்கேன்னு நினைக்கிற பொழுது விலங்குகள் தெரித்து விழுந்தன, கதவுகள் தானாக திறந்து கொண்டன, காவலர்கள் தானாக தூங்கினார்கள். எல்லாம் அவன் நடத்திட்டு போறான் மாமாயன். இந்த மாயாஜாலம் எப்படி, எவ்வளவு தூரம் அவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறார். மழை கொட்டுறது, யமுனை நதியை தாண்டி கோகுலத்துக்கு போகணும். அந்த தண்ணியில் இறங்குறார். ஏன்னா கட்டளை இட்டவன் மகாவிஷ்ணு. அதனால நமக்கு கவலை இல்லைன்னுட்டு யமுனையில் இறங்குறார். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது, மழை கொட்டுறது. கொஞ்சம் தூரம் போறார். முழங்கால் தண்ணி மாறி இடுப்பளவு வந்து மாறளவு வந்து அவருக்கு மூச்சு முட்டுற அளவுக்கு வருது. அப்போ அந்த கொட்டுற மழையில இந்த கூடைக்கு மேலே ஒரு கொடை. கூடைக்கு மேலே கொடை யாருன்னு கேட்டா, ஆதிசேஷன் நாகமாக வந்து அப்படியே குடையாக இருந்து அந்த குழந்தையை காப்பாத்துறார். ஒன்று புரியறது, ஏன் இப்படி வெள்ள பெருக்கு அதிகரிச்சுட்டே போறது, கருத்த யமுனை வெள்ளம் ஏன் இப்படி பெருக்கெடுத்து போறது அப்படின்னு வசுதேவர் நினைக்கல. அவர் பாட்டு போயின்னு இருக்கும் பொழுது கண்ணனுக்கு தெரியும் எதுக்காக இந்த யமுனை இப்படி வெள்ளப்பெருக்கு அதிகமாகுதுன்னுட்டு. அந்த கூடையிலிருந்து தன்னுடைய காலை எடுத்து, பிஞ்சு காலை எடுத்து கூடைக்கு வெளியில போட்டாராம். அப்படி வெளியில காலை விட்ட உடனே யமுனை தண்ணி வந்து அதை தொட்டு வணங்கிட்ட பிறகு வெள்ளம் லேசா வடிஞ்சுடுத்து. அவர் இடுப்பளவு தண்ணியிலேயே போறார். ஆக மொத்தம் யமுனை காத்துன்னு இருக்கா பாத ஸ்பர்ஷத்துக்காக. அவன் மாயன். இந்த மாயப்பூ என்ன பண்ணித்து, காலை எடுத்து அந்த கூடைக்கு வெளியில விட்டு யமுனை தொட்ட உடனே சமனமாச்சு. அவ வணங்கிட்டு நல்லா அடங்கிட்டா. அங்க போனா கோகுலத்துல எல்லாருமா தூங்குவா. அங்க அவன் பண்ண மாயம் என்ன, எல்லாரும் தூங்கின்னு இருக்கா, கதவு திறந்துருக்கு, விளக்கெல்லாம் எரிஞ்சுன்னு இருக்கு. போறார். யசோதை கிட்ட ஒரு பெண் குழந்தை, அதை எடுத்து இந்த கூடையில வச்சுட்டு இந்த குழந்தைய எடுத்து யசோதை கிட்ட போட்டாச்சு. அந்த குழந்தைய எடுத்து கடைசி நிமிஷத்துல அந்த குழந்தைய பார்க்குறார். நம்மளுடைய குழந்தை நம்ம இப்படி இங்கே விட்டுட்டு வரோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறார். ஆனால் மாமாயன் அங்கே என்ன பண்ணுறான், அந்த மாயையை மறைச்சிடுறான். உன் கடமையை பண்ணு, எது நடக்குமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதுனால அந்த பெண் குழந்தையை எடுத்துண்டு வந்து தன்னுடைய சிறை கதவுகள் உள்ள போறார். கதவு மூடிக்கிறது. அதை தாண்டினவுடனே சங்கிலியெல்லாம் தன்னால் கையில் பூட்டிக்கிறது. தேவகி கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து விடுறார். அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அதுவும் மாயம். அத்தனை நேரம் சைலண்டாக இருந்தது. இந்த குழந்தை அழுத உடனே போய் கம்சனுக்கு விஷயம் போகிறது. கம்சன் வரான், அது வேற கதை. ஆக
தேவகிக்கு 8வது குழந்தையாக இந்த மாயப்பூ மலர்ந்தது. 7வது கருவாக இருந்தது தான் பலராமன். அதை இந்த விஷ்ணு மாயை இருக்காளே, மகா மாயா, அவ என்ன தெரியுமா பண்ணிட்டா? அந்த கருவை அப்படியே எடுத்து ரோகிணியின் வயிற்றில் வைத்து விட்டாள். இதே நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவா? அது எப்படி முடியும்? ஒருத்தரோட வயிற்றுலேருந்து கருவை எடுத்து இன்னொருத்தர் வயிற்றுல எப்படி வைக்க முடியும்னு. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு பேசுகிறோமே, என்ன எங்கேயோ வளர்த்த ஒரு கரு எடுத்து கருப்பைக்குள் வைக்கப்படுகிறதா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் விஞ்ஞானம்ங்கிறீங்க, அவங்க மெய்ஞானத்தால் அன்னைக்கே இது எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது. ஆக 7. அதுக்கும் முன்னால 6 குழந்தைகள் பிறந்து, ஒன்னொன்னையும் பிறந்த உடனேயே அம்மா தன்னுடைய முகத்தை கூட பார்க்க விடாத அளவுக்கு அந்த கம்சன் விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடி உருவின வாள்ல எடுத்து ஒரு குழந்தையா கொன்னான். 1 2 6 குழந்தைகள். அந்த பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும், எத்தனை குழந்தைகள் ஓஹோன்னு இருந்தாலும், என்னைக்கோ ஒரு 3 மாசம் இருந்துட்டு மறைஞ்சு போன ஒரு குழந்தைய பத்தி அந்த தாயார் நினைப்பா. அவனுக்கு பேர் கூட வச்சேன் அப்படின்னு அதெல்லாம் நினைப்பா. எத்தனையோ பேருக்கு அந்த குறை மனசுல இருந்திருக்கும், பேச மாட்டாங்க அதை பத்தி. ஆனா பெற்ற தாய்க்கு தான் பட்ட உளைச்சலும் அந்த குழந்தையோடு இருந்த அந்த பாந்தவியமும் அவளுக்கு மறக்கவே மறக்காது. இப்ப நமக்கே மறக்கலையே, இந்த 6 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்னைக்கான்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? அதுக்கு பதில் கிடைச்சிருக்கா? அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த மாயப்பூ பண்ற வேலையை சொல்லித்தானே ஆகணும். என்ன ஆச்சுன்னா, அடியப்பிடிடா பாரதப்பட்டான்னு சொன்ன மாதிரி முதல்ல என்ன ஜெயா விஜயால சனக முனிவர் 4 வரும் சாபம் போட்டா, எங்களுக்கு 3 பிறவியில் பெருமாள் கிட்ட திருப்பி வந்துடணும்னு சொன்னதுனால ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, அடுத்தது ராவணன் கும்பகர்ணன், அடுத்தது கம்சன் தந்தவக்திரன். இந்த 3 பிறவியிலும் பெருமாளாலேயே வதம் செய்யப்பட்டு அவருடைய பழைய ஜெய விஜயாலா வரணுங்கிறது தான் அவளுடைய வேண்டுதல். இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுல ஹிரண்யாக்ஷன் ரொம்ப மமதை. ஒரு சமயம் தன்னுடைய பேர குழந்தைகளை கூப்பிட்டான். அவனுடைய மகன் பேர் காலநேமின்னு பேரு. இந்த பேர குழந்தைகள்லாம் கேட்டு, என்ன நீங்க எல்லாரும் என்னை வணங்காமல் நீங்க வேற யாரையோ போய் வணங்குறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட பொழுது அவ 6 பேரும் சொன்னா, மரணத்திலிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய மரண கவச்சத்தை நாங்கள் பிரம்மாவிடம் கேட்கிறோம். அங்கதான் வரம் கொடுத்துருக்கார். வந்ததே கோபம். நான் பிரம்மாவை விட பெரியவன், என்னை வணங்காமல் பிரம்மாவை போய் நீங்க வணங்குறீங்களா? ஒரு காரியம் சொல்றேன், எந்த மரணம் உன்னை நெருங்காதுன்னு நீங்க 6 பேரும் நினைச்சுட்டு இருக்கீங்களோ, சொந்த தந்தையால் கொல்லப்படுவீர்கள் அடுத்த பிறவியில்னு அவன் சாபம் போட்டு விடுறான். அந்த காலநேமி, அவனுடைய மகனான காலநேமியே அடுத்த பிறவியில் கம்சனாக பிறக்கிறான். அந்த கம்சன் இந்த 6 குழந்தைகளையும் கொல்றான். இப்ப புரியுறதா? எந்த ஒரு காரியமும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறதுங்கிறத நாம நம்புறதில்லை. நம்பணும். ஏன் தெரியுமா? இப்ப இந்த 6 குழந்தைகள், ஏன்னா 8வது குழந்தை மட்டுமே கண்ணன். இந்த 6 குழந்தைகளுக்கு முக்தி கிடைச்சாகணும். ஆனா முக்தி கிடைச்சதா? இல்லையே. இந்த பிறந்த உடனேவே இந்த குழந்தைகள் 6 பேரையும் அவன் கொன்னுட்டான் இல்லையா? இந்த குழந்தைகளை பத்தி தேவகிக்கு உள்ளூர ஒரு வருத்தம். அடாடா, இந்த குழந்தைகளோட முகத்தை நான் பார்க்கல, பால் கொடுக்கல, பிறந்த குழந்தைகளுக்கு நான் பால் கூட கொடுக்காத ஒரு பாவியா போயிட்டேனே அப்படின்னு அவ வருத்தப்பட்டு இருந்த பொழுது அதுக்கு ஒரு நாள் விடை கிடைச்சது. என்னைக்கு தெரியுமா? குருட்சேத்திர போரெல்லாம் முடிஞ்சு பலராமனும் கண்ணனும் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சந்தோஷமா இருந்திருந்த பொழுது தினம் பலராமனும் கண்ணனும் போய் அம்மா அப்பாவுக்கு வந்தனம் சொல்லுவாளாம். ஒரு நாளைக்கு வசுதேவர் முந்திண்டு வந்தனம் சொன்னாராம். என்னப்பா அப்படின்னு கேட்ட பொழுது, நீங்க 2 பேரும் தெய்வங்கள்ங்கிறத எனக்கு தெரிஞ்சுட்டேன், உணர்ந்துட்டேன். ஏன்னா அந்த திவ்ய சற்றுன்னு ஒன்று எனக்கு நீ உள்ள ஒரு ஞானக்கண் கொடுத்ததுனால எனக்கு அதை உணர முடிஞ்சது. நான் இத்தனை நாள் வரைக்கும் என் பிள்ளைங்கிற அஜ்ஞானத்தில் இருந்தேன். நீ பரம்பொருள்ங்கிறத நான் புரிஞ்சுன்னுட்டேன் அப்படின்ன பொழுது,
தேவகி ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமாப்பா. அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்ட பொழுது, கண்ணா நீ கூட சந்தீபினி முனிவருடைய குழந்தையை கடலுக்குள்ள இருந்த பஞ்சஜன்யன்ட்டேந்து மீட்டு கொண்டு கொடுத்தியாமே. ஆமாம்மா. எனக்கு நீ ஒன்று பண்ணுவியா? என்னம்மா பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னு அந்த கண்ணனும் பலராமனும் கேட்ட பொழுது அவ மெதுவா சொல்றா, உனக்கு முன்னால பலராமனுக்கும் முன்னால 6 குழந்தைகள் பெத்தேன். 6 குழந்தைகளையும் என் கண்ணில் கூட காட்டலை. உடனே உங்க மாமா கொன்னுட்டான், என்னுடைய சகோதரன் கொன்னுட்டான். அந்த 6 குழந்தைகளும் என்ன ஆச்சு எனக்கு பார்க்கணும் போல இருக்கே. எங்க அவ கேட்குறா பாருங்க, சந்தீபினி முனிவருடைய மகன் இறந்து போனவனை பல ஆண்டுகளுக்கு பிறகு நீ மீட்டு கொண்டு கொடுத்தியாமே, இப்போ எனக்கு இந்த குழந்தைகளை பார்க்கணுமேன்ன பொழுது அதுக்கு என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் எங்கே போகிறான், ஆத்தலை வீத்தலை சுதலை. சுதலன்னு ஒரு லோகம், இந்த பாதாளம் அந்த மாதிரியில் சுதல யோகத்துக்கு, அந்த சுதல லோகத்திற்கு அவன் போகிறான். அங்கே போனால் அங்கே பலி சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறார். கண்ணனை பார்த்த உடனே வா 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 கண்ணா, என்னப்பா நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். நீ எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணணும். நீ இங்கே வந்து சேர்ந்துருக்கிற எனக்கு முன்னால் பிறந்த அந்த அறுவர், அந்த 6 குழந்தைகளையும் இங்கே தான் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவளுக்கு முக்தி கிடைக்கல, துர்மரணம் இல்லையா, எப்பேற்பட்ட மரணம். அதனால அவர்களுக்கு முக்தி அளிப்பதற்காக வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 குழந்தைகளையும் கண்ணனிடம் ஒப்படைக்கிறார். இந்த 6 குழந்தைகளும் அப்படியே எடுத்துட்டு போய் தேவகி கிட்ட கொடுத்தா, தேவகிக்கு அப்படியே ஆனந்தம். ஒரு பெற்ற தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அது அந்த ஆனந்தம் என்னன்னுட்டு. 6 குழந்தைகளையும் வாரி அணைச்சிக்கிறா. அவளுக்கு அன்பின் பெருக்கினால பால் பெருக்கெடுத்து ஓடுறதாம். ஒரு குழந்தைக்கும் பாலூட்டுறா. பாலூட்டின உடனேவே அந்த குழந்தைய முகத்தை பார்க்குறா, முக்தி அடைகிறது. தாயின் முகத்தை பார்த்தபடியே 6 குழந்தைகளுக்கும் முக்தி கிடைக்கிறது. அதாவது துர்மரணம் அடைந்தால் அந்த சோல், அந்த ஆத்மாவானது தவித்து கொண்டு இருக்கும். அதுக்கு முக்தி அடையணுங்கிறதுக்காக தான் மற்றவர்கள் எத்தனையோ பூஜை அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் துர்மரணம் அடைந்தது தாயின் பால் குடித்து அவள் முகத்தை பார்த்ததும் அந்த பிறவியின் பயனை அவர்கள் எய்து விடுகிறார்கள். ஆக இந்த 6 குழந்தைகளுக்கும் முக்தி கிடைச்சது அப்படிங்கிறது தெரியறது. ரொம்ப பேருக்கு ஏன் அந்த 6 குழந்தைக்கு என்ன ஆச்சுங்கிறது கேள்வியே கேட்டதில்லை, கேட்டாலும் எங்களுக்கு பதில் தெரியாதுன்னு சொன்னவங்களுக்காகத்தான் இந்த மாயப்பூ, இந்த மாயக்கண்ணன் இருக்கானே, இந்த மாயக்கண்ணன் செஞ்ச இது ஒரு மாமாயன் மாதவன். அவ சொல்றாளே ஆண்டாள், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த. அவன் எப்போ பாரு இந்த கண்ணனால உனக்கு சாவு அப்படின்னு சொன்ன உடனே அவனை பற்றியே நினச்சி இப்போ நம்ம பேசுகிற போது சொல்லுவோம், பா வயத்தில் நெருப்பு கட்டின்னு இருக்கேன்ப்பா அப்படிம்பாங்க. அந்த நெருப்புன்னா பயம். அவன் எப்போ பாரு கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேங்கிறா. வயிற்றுக்குள்ள அப்பப்பா அவனை பயமுறுத்தின்றே இருந்த நெடுமாலே அப்படின்னுட்டு. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், நாமெல்லாம் இப்படி பேசுகிற பொழுது கண்ணனை பற்றி நினைக்கிறோம், இது கண்ணனுக்கான மாதம். பல வருடங்களுக்கு முன்னால் வாணி மஹாலில் கரப்பங்காடு சுவாமிகள் திருப்பாவை திருவம்பாவை சொல்கிற பொழுது மேற்கோளெல்லாம் எங்கே இருந்தெல்லாமோ எடுத்து சொல்லுவார். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார்னா, ஏ குட்டிகளா, இந்த கோபிகைகள்லாம் எங்கே போய் தயிர் பால் நெய் எல்லாம் வித்தா தெரியுமா அப்படிம்ப. ஏன் எங்களை கேட்டார் அப்படின்னு கேட்டாக்கா, கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் பல ஸ்லோகங்கள் இருக்குது, அதெல்லாம் மேற்கோள் காட்டி சொல்லும் பொழுது, சொல்லுங்க குட்டிகளானாக்கா நாங்கள் அப்போ தான் கற்றுன்ருப்போம். என்ன பாட்டு தெரியுமா? மதுரா நகரிலோ சல்லனம் மாபொனு தாரி விடுமோ கிருஷ்ணா, வழியை மறைக்காதரா கிருஷ்ணா, நான் மதுரா நகரில் போய் தயிர் பால் வெண்ணெயெல்லாம் விற்கணும் அப்படிங்கிற பாட்டு. அவர் சொன்ன உடனே, நாங்கள் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், அதுதான் மதுரை நகர் வீதிகளில் வட்டமதுரையில் ஒருத்தி வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் வித்துட்டு போகிறா. போகிற போது என்ன சொல்கிறா? தாமோதரா கோவிந்தா மாதவா. அப்போ அங்கே அதை
ஊர்க்கார பெண்மணிகள்லாம் கூப்பிட்டு, இங்க வா கோபிகே, இங்க வா, நீ என்ன வச்சுட்டு இருக்க கூடையில? தயிர், பால், வெண்ணெய் அதெல்லாம் தான் வச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னன்னு சொல்லி கூவிண்டு போன? நீ தயிர், அம்மா மோர், அம்மா பாலுன்னா வித்துன்னு போன. நீ என்ன தாமோதரா, கோவிந்தா, மாதவான்னு அவன் பேரை சொல்ற? அப்ப அந்த கோபிகை சொல்றா, எப்ப பாரு அவனோட நினைப்பிலேயே நான் மூழ்கி கிடக்கேனா, எனக்கு அது தயிரா, பாலா, மோரா அதெல்லாம் விற்கணும்னு தோணலிங்க. எப்ப பாரு அவனையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாளாம். அவர் சொல்வார், அதுதான் பக்தி. அந்த பக்தியை செய்ததனால்தான் கோபிகைகள் மற்றவர்களை விட உயர்வு. அவர்களுடைய பாத தூளிய கிருஷ்ணருடைய தலையில தடவின உடனே அவர் தலைவலியா நடிச்சாரே, அந்த தலைவலி போச்சுங்கிறதுக்கு காரணம் அவளுடைய பக்தி. இன்னொரு கோபிகை சொல்லுவாளாம், கிருஷ்ணரோட உட்காந்து பேசிட்டு இருந்தாலாம், ஒரே வம்பு அடிச்சுட்டு இருந்தாலாம் சந்தோஷமா. அப்ப அவன் கையை பிடிச்சிட்டு உட்காரேன், அதுக்குள்ள எழுந்திருக்காதன்னு அவ சொன்ன போது கையை அப்படி உதறிட்டு கிருஷ்ணர் எழுந்து போனாராம். அப்ப இவ என்ன சொல்றா, ஆ நீ இப்ப கையை தானே உதறிட்டு போன, என் மனசுல நங்கூரம் போட்டு உட்காந்துருக்கிய, அங்கேருந்து எழுந்து போயிடுவியா? நீ ஆம்பளையா இருந்தா என் மனசுலேருந்து எழுந்து போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். அது எப்பேற்பட்ட பக்தி? யாருக்காவது அப்படி தோணுமா? மனசுல நங்கூரம் போட்டுட்டு நீ உட்காந்துருக்கியே, ஆக மனதில் இருத்தி. அதனாலதான் அந்த காலையில எழுந்திருக்கும் போது மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரறவம், அந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தில் அமர வைத்திருக்கிறவர்கள் காலம்புற எழுந்திருக்கும் போது வெடுக்குன்னு எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மனசில் அமர்ந்திருக்கிற ஹரியை எந்த விதத்திலையும் அசைத்து விடக்கூடாதுன்னு மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்னு ஆண்டாள் பாடுவா. இன்னொரு கோபிகையை பற்றியும் சொன்னார் அவர். என்னன்னு கேட்டால், அவள் எப்போ பாரு கண்ணை மூடிண்டே இருப்பாளாம். மற்றவாள்லாம் சரியான தூங்கு மூஞ்சி, என்னடி இப்படி தூங்குற அப்படின்ன பொழுது அவள் பதிலே சொல்லலை. பட் எல்லாருமா சேர்ந்து கேட்ட உடனே அவள் என்ன சொல்கிறா, அட பைத்தியங்களா, நான் கண்ணை திறந்தேன்னா இந்த உலகத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, உங்களெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, எனக்கு பிடிக்கலையே. நான் கண்ணை மூடி என்ன பார்க்குறேன் தெரியுமா? நல்ல கருமேக வண்ணத்தில் ஒரு பாலகன், அவன் நீல நிற பாலகன், மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தி கையில் தங்க புல்லாங்குழலை வைத்து கொண்டு தலையை சாய்த்து கொண்டு காலை மாற்றி வைத்து கொண்டு நிறைய மாலைகளெல்லாம் தரித்து கொண்டு தலையில் மயில் பீலியோட அவன் சிரிச்சுட்டு நிற்கிறானே, அதை தான் நான் கண்ணை மூடினேன்னா என் கண்ணுக்குள்ளே நிற்கிறான். நான் அதையே பார்த்துட்டு இருக்கிற பொழுது இருக்கிற சந்தோஷம், இந்த கண்ணை திறந்து இந்த உலகத்தெல்லாம் பார்க்குறேன், குறிப்பாக உங்களெல்லாம் பார்க்குறேனே, பிடிக்கவே இல்லடி அப்படின்னு சொன்னாலாம். ஆக நான் சொன்ன இந்த 3 கோபிகைகளில் ஏதாவது ஒருத்தர் அளவுக்கு நம்மளால் பக்தி பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு அந்த கண்ணனுடைய அந்த மாயப்பூ சொன்னேனே, அந்த மாமாயன் மாதவன் அவனுடைய அருள் இருந்தால் ஒழிய யாருக்கும் அந்த பக்தி சித்திக்காது. நம்ம என்ன பண்ணலாம்? கடவுளே சித்திக்கணும், உன்னுடைய பக்தி தான் வேணும், உன்னோட மாயப்பூ என் மனசில் மலரணும் அப்படின்னு வேண்டிக்கணும் இல்லையா? இன்னைக்கு நாம பிரசாத தர்சனம் என்ன பண்ண போறோம்? நவநீதம். நவநீதம் அப்படின்னாக்க புதிதாக எடுக்கப்பட்ட வெண்ணெய்ன்னு அர்த்தம். நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவா. கையில் அழகா அன்னைக்கு எடுத்த ஃப்ரெஷ் பட்டர் அப்படி கையில் வச்சுருப்பார். நவநீதம்னு பேர் கூட வைப்பாங்க இல்லையா? இப்போ இந்த நவநீதம் எப்படி பிரசாதமாகும் அப்படின்னு கேட்டாக்கா, ஃப்ரெஷ் பட்டர் அன்னைக்கு கடைஞ்சு எடுத்த அந்த வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் சர்க்கரையை பொடி பண்ணி கலந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு குங்குமப்பூ போட்டு அது மேலே கல்கண்டை தூவி சுவாமிக்கு படைக்கிறது தான் நவநீதம். இந்த மார்கழி மாதத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க நவநீதம் பிரசாதம் சுவாமிக்கு வச்சு நிவேதனம் பண்ணினால் அந்த வீட்டில் ஒரு வருஷத்துக்குள்ள தொட்டிலில் குழந்தை சத்தம் போட்டு பாடும் ஆடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நவநீத கிருஷ்ணனுக்கு நவநீதம். சரி, இந்த நவநீதம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு வீட்டில் கண்ணன் போய் என்ன பண்ணானா, யாரும் இல்லாத போது லேசாக கதவை திறந்து அங்கே இருக்கிற உரல் பலகா எல்லாத்தையும் போட்டு குடத்தை கவுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று அங்கே மேலே உரியில்
வெண்ணெய் வச்சுருந்தாளாம். வெள்ளை விளையல்னு. இந்த காலம் மாதிரி பொல்யூஷன் கிடையாது, அதனால வெண்ணெயை மூடலை. வெண்ணெயை மூடாமல் அப்படியே இந்த சட்டியில் அப்படியே வெண்ணெயை வச்சுருக்கான். கண்ணன் போய் அந்த வெண்ணெயை எடுக்க போறா. ஏய் கிருஷ்ணா, ஆப்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி உள்ளேந்து வந்த உடனேவே அந்த குடத்தை போட்டு, குடத்துக்கு மேலே முறத்தை போட்டு, முறத்துக்கு மேலே எதையோ போட்டு ஏறி நிற்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை காதை பிடிச்சி இறக்கி நல்லா காதை முறுக்கி விட்ட போது, இரு 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 என்ன அடிக்காத, நான் விஷயத்த சொல்கிறேன். உனக்கு தெரியுமாண்ணா, எனக்கு வெள்ளை கண்ணுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். அதை 2 நாளாக காணவே இல்லை. நான் அதை அப்படியே அந்த தெரு இந்த தெரு இந்த தெரு எல்லாம் அலைஞ்சு அந்த கண்ணுக்குட்டி எங்கேயான்னு இருக்கான்னு பார்த்தேன். இப்படி உன் வீட்டை லேசாக தாண்டி போகும்போது கதவு லேசாக திறந்துருந்ததா, அங்கே பார்த்தா உரியில் என்னமோ விளவிளேல்னு தெரிஞ்சுது. அடாடா, என் கண்ணுக்குட்டியை நீ தான் பிடிச்சி அங்கே உரி மேலே வச்சிருக்கேன்னு நினச்சேன். அது கண்ணுக்குட்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் எடுக்க போனேன்னு கிருஷ்ணர் சொன்னாராம். அவள் காதை பிடிச்சி முறிக்கினவ அடிக்கிறதுக்கு கம்பு தேடினாளாம். எடுத்தான் ஓட்டம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன தெரியறது? அவன் கண்ணுக்குட்டின்னு நினைக்கல, அவனுக்கு தெரியாதா என்ன? நவநீதம் என்றால் அந்த கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஸ்மூத்தாக பட்டரை போல எந்தவித தடங்களும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா அந்த கிருஷ்ணனை மார்கழி மாசத்துல கண்டிப்பாக நினைக்கணும்.